ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து 5 இயர் பிஏ எல்எல்பிக்கு உண்டான காலேஜ் அலாட்மெண்ட் லெட்டர் வந்து நேத்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒன்ஸ் மாணவர்கள் எல்லாருமே வந்து அலாட்மெண்ட் லெட்டர் வந்து வியூ பண்ணி பார்த்திருப்பீங்க. நேத்து போட்ட வீடியோஸ்ல கமெண்ட் செக்ஷன்ல அதிகமா வந்திருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் வந்து ப்ரோ நாங்க சூஸ் பண்ண காலேஜ் எங்களுக்கு வந்து கிடைக்கல. ரொம்ப லாங்கா இருக்கக்கூடிய காலேஜ் வந்து அலாட் ஆயிருக்கு. இதை ஏதாச்சும் வந்து வேற வழி இருக்கா சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேக்குறீங்க. ஆக்சுவலா கண்டிப்பா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த காலேஜை எப்படி வந்து நம்ம ரீ அலாட்மெண்ட் வந்து வாங்குறது, ரீ அலாட்மெண்ட்னா என்ன, அந்த ரீ அலாட்மெண்ட்டுக்கு வந்து எப்படி அப்ளை பண்றது, யாரெல்லாம் முதல்ல ரீ அலாட்மெண்ட் வந்து அப்ளை பண்ண முடியும், அப்ளை பண்றதை பத்தின ப்ரொசீஜர் இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல ரீ அலாட்மெண்ட் அப்படிங்கிற பத்தின ஒரு அப்டேட் தான் உங்களுக்கு வந்து கொடுக்க போறேன். ஆக்சுவலா வந்து ரீ அலாட்மெண்ட் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு காலேஜோட அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த காலேஜஸ் வந்து நம்மளுக்கு வந்து இது நல்ல ஒரு ரீசன் இருக்கணும். காலேஜ் வந்து உங்களுக்கு வந்து லாங் டிஸ்டன்ஸா இருக்கு, இல்ல உங்களால போக முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல இருக்கு அப்படிங்கிறவங்க தாராளமா என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீ அலாட்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு மெத்தட் மூலியமா நம்ம அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ண உடனே நம்மளுக்கு வந்து கொடுத்துட மாட்டாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ப்ரொசீஜர் இருக்கு. அது என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம். நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி 5 இயர் பிஏ எல்எல்பி உடைய ப்ரௌச்சர்ஸை நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அதுல தெளிவா வந்து கொடுத்திருப்பாங்க. மறு ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. மறு ஒதுக்கீடு அப்படின்னா வந்து ரீ அலாட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். சரிங்களா? விண்ணப்பதாரர்கள் இட ஒதுக்கீடு அமர்வில் தெரிவு செய்யப்பட்ட விருப்ப சட்ட கல்லூரியில் சேர்ந்த பின்னர் மறு ஒதுக்கீடு கோரி அதற்குரிய விண்ணப்பத்தினை அவரவர் முதல்வர் அந்த காலேஜுடைய பிரின்சிபல் கிட்ட வாயிலாக தான் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா முறையாக வந்து சட்ட பல்கலைக்கழகத்திற்கு வந்து சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. எடுத்த உடனே வந்து யூனிவர்சிட்டி போயிட்டு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணக்கூடாது. யார் வந்து கான்டாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் வந்து சீட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறவங்க நீங்க வந்து ரீ அலாட்மெண்ட்டுக்கு வந்து நீங்க எந்த காலேஜ்ல உங்களுக்கு சீட் வந்து கிடைச்சிருக்கோ அந்த காலேஜ்ல ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அட்மிஷன் வந்து போடுற மாதிரி இருக்கும். அட்மிஷன் போட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து ரீ அலாட்மெண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத இது மூலியமா சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் பெறப்படும் மறு ஒதுக்கீடு குறித்தான விண்ணப்பதாரர்கள் பெற்ற தரவரிசை அப்படின்னா உங்களுடைய ரேங்க் அடிப்படையில, உங்களுடைய ஜாதி அடிப்படையில, சிறப்பு இட ஒதுக்கீடு அடிப்படையில விருப்ப சட்ட கல்லூரியில் வந்து உங்களுக்கு வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. காலியிடங்கள் வந்து முதலியவற்றை பரிசீலனை செய்து தான் வந்து உங்களுக்கு வந்து மறு ஒதுக்கீடு ஆணை வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. அதை எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ரீ அலாட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களோட ரேங்க் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எவ்வளவு கட் ஆஃப் வந்து எடுத்திருக்கீங்களோ அந்த கட் ஆஃப், செகண்ட் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி, தேர்ட் வந்து ஸ்பெஷல் ஏதாச்சும் இடஒதுக்கீடு இருக்கீங்களா அப்படிங்கிற பார்ப்பாங்க. இந்த 3 அடிப்படையில தான் வந்து உங்களுடைய காலேஜஸ் அப்படிங்கறது வந்து ரீ அலாட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்க உங்க நீங்க கேட்கக்கூடிய காலேஜஸ் அப்படிங்கிறது திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய பட்டறை பெரும்புத்தூர் லா காலேஜ் வந்து உங்களுக்கு வந்து கேக்குறீங்க. ஆனா உங்களுக்கு காலேஜ் வந்து செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய காலேஜ் வந்து ப்ரிஃபரன்ஸ்ல வந்து கிடைச்சு உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்துருச்சு. அப்போ செங்கல்பட்டுல இருந்து பட்டறை பெரும்புத்தூர் லா காலேஜுக்கு நீங்க மாத்தணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய 10th 12th உங்களுடைய டிசி, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட், நீங்க ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிருப்பீங்க இல்லையா அந்த ரெசிப்ட் பிளஸ் வந்து அலாட்மெண்ட் லெட்டர் இது எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு நீங்க முதல்ல செங்கல்பட்டு லா காலேஜ்ல போயிட்டு அட்மிஷன் வந்து போடணும். அட்மிஷன் போட்ட அடுத்த கையோட பிரின்சிபல் கிட்ட கேட்டீங்கனாலே அவங்களே வந்து ரீ அலாட்மெண்ட் ஃபார்ம் வந்து வச்சிருப்பாங்க. அந்த ஃபார்முக்கான ஃபார்மட் கூட உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இந்த ஃபார்மை நீங்க வந்து ஃபில் பண்ணி அந்த பிரின்சிபல் கையிலேயே வந்து கொடுத்துருங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அட்மிஷன் எல்லாமே வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அப்ளிகேஷன், அந்த ரீ அலாட்மெண்ட் அப்ளிகேஷன் எத்தனை வந்திருக்கு அப்படிங்கிற கலெக்ட் பண்ணிட்டு யூனிவர்சிட்டிக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க. யூனிவர்சிட்டி தான் வந்து ரீ அலாட்மெண்ட் அப்படிங்கறது முடிவு பண்ணும். காலேஜோட நிர்வாகம் வந்து என்னைக்குமே வந்து முடிவு பண்ணாது. யூனிவர்சிட்டி தான் உங்களுக்கு வந்து சீட் வந்து அலாட்மெண்ட் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அப்படிங்கறதுனால இப்போ உங்களுடைய கம்யூனிட்டி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களோட கம்யூனிட்டி வந்து பிசி கம்யூனிட்டில 90 அபோவ் வந்து இருக்கிறீங்க. அதே பட்டறை பெரும்புத்தூர் லா காலேஜ்ல பிசி கேட்டகரிக்கு வந்து சீட் வேகன்சிஸ் வந்து அவைலபிளா இருக்கா அப்படிங்கிற ஒன்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யூனிவர்சிட்டி பேக் எண்ட்ல வந்து செக் பண்ணுவாங்க. அப்படி அவைலபிளா இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களுக்கு ரீ அலாட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகும். ரீ அலாட்மெண்ட் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க பட்டறை பெரும்புத்தூர் லா காலேஜ்ல போயிட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், உங்களோட ஒரிஜினல் டேட்டாஸ் எல்லாமே வந்து அங்க வந்து ஃபார்வர்ட் ஆயிரும். நீங்க எதுவுமே வந்து எடுத்துட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க மறுபடியும் அங்க போயிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து ஒரு அப்ளிகேஷன், அதாவது ஒரு அட்மிஷன் வந்து நீங்க போடுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் போட்டு அந்த காலேஜ்ல எப்போ வர சொல்றாங்களோ அந்த டேட்ல இருந்து நீங்க ரெகுலரா கிளாஸஸ் வந்து அட்டெண்ட் பண்ணுவீங்க. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீ அலாட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு உண்டான ப்ரொசீஜர். ஸோ ரீ அலாட்மெண்ட்லேயே வந்து ஒரு சில 3 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. மறு ஒதுக்கீடு வந்து ஒரு முறை மட்டுமே வந்து அனுமதிக்கப்படும். அதாவது ரீ அலாட்மெண்ட் அப்ளிகேஷன் வந்து நீங்க ஒன் டைம் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும்.
நீங்க கேட்கக்கூடிய அந்த காலேஜ்ல வந்து காலி இடங்கள் வந்து ஏற்பட்டால் அதுக்கு மட்டுமே வந்து மறு ஒதுக்கீடு வந்து அனுமதிக்கப்படும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இப்ப சில பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கலாம். ப்ரோ நாங்க வந்து அலாட்மெண்ட் வந்து குடுத்துட்டோம். ஆனா எங்களுக்கு வந்து அது வந்து கன்ஃபார்மா கிடைக்குமான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, கன்ஃபார்மா ஷூரிட்டி நம்ம குடுக்க முடியாது அப்படிங்கிறத யுனிவர்சிட்டியே சொல்றாங்க. அந்த இடத்துல வந்து நீங்க கேட்கக்கூடிய காலேஜஸ் வந்து காலி இடங்கள் வந்து இருந்தா மட்டும் தான் போச்சு. அப்படி அந்த இடத்துல நீங்க கேட்கக்கூடிய காலேஜ்ல உங்களோட கம்யூனிட்டிக்கு, உங்களோட ரேங்கிங்க்கு வந்து வேக்கன்ஸீஸ் வந்து சீட் அவைலபிளா இல்ல அப்படின்னா, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கேன்சல் ஆயிரும் அலாட்மெண்ட் ஃபார்மே. நீங்க ஃபர்ஸ்ட் எந்த காலேஜ்ல அட்மிஷன் போட்டீங்களோ, அங்கேயே தான் உங்களால வந்து என்ன பண்ண முடியும்னா, காலேஜ் வந்து 1 இயர் வரைக்கும் படிக்க முடியும். கொஞ்சம் பல்ல கடிச்சுட்டு 1 இயர் வந்து நீங்க வந்து ரெகுலரா போங்க. உங்களால போக முடியாத சிச்சுவேஷன்ல வேற வழியே கிடையாது. ஏன்னா அலாட்மெண்ட்ல நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இயர் நீங்க என்ன பண்ணலாம்னா, டிரான்ஸ்ஃபர்க்கு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? டிரான்ஸ்ஃபருக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு மார்க் கம்மியா இருந்தாலும் வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. அதனால டிரான்ஸ்ஃபருமே வந்து கம்பல்சரியா நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. சரிங்களா? இது எல்லாமே வந்து உங்களுடைய ரேங்க், 2வது வந்து உங்களுடைய கம்யூனிட்டி. இது 2யும் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, சீட் அலோகேட் அப்படிங்கிறது வந்து பண்றாங்க. அதனால நீங்க பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் முதல்ல எந்த காலேஜ்ல உங்களுக்கு வந்து சீட் வந்து கிடைச்சிருக்கோ, அந்த காலேஜ்ல போயிட்டு நீங்க வந்து அட்மிஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அலாட்மெண்ட்க்கு வந்து நீங்க வந்து ஃபாலோ வந்து பண்ணுங்க. அதுல ஒரு பாயிண்ட் வந்து குடுத்திருக்காங்க பாருங்க. மறு ஒதுக்கீட்டின் போது மாணவர்கள் ஒரே ஒரு சட்டக் கல்லூரியை மட்டுமே வந்து தேர்வு செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற குடுத்திருக்காங்க. நீங்க ஒரு காலேஜ மட்டும் தான் வந்து செலக்ட் பண்ணணும். அதிலேயே வந்து ஃபார்ம்ல வந்து மதுரை, சென்னை, கோயம்புத்தூர்ன்னு சொல்லிட்டு நீங்க வந்து குடுக்கக் கூடாது. உங்களுக்கு எந்த காலேஜஸ் வந்து செகண்ட் பிரியாரிட்டியா வேணுமோ அந்த காலேஜ குடுத்து நீங்க வந்து செலக்ட் பண்ணுங்க. தனியார் சட்டக் கல்லூரிக்கு வந்து மறு ஒதுக்கீடு வந்து பொருந்தாது அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த இடத்துல தெளிவா வந்து குடுத்துட்டாங்க. சரிங்களா? பிரைவேட் காலேஜ் உங்களுக்கு வந்து அலாட் ஆயிருக்கு. அத நான் கவர்ன்மென்ட் காலேஜ்க்கு மாத்தலாமான்னு கேட்டீங்கன்னா, அப்படி பண்ண முடியாது. ஸோ ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வந்து சில ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து பிரைவேட் காலேஜ் வந்து அலாட் ஆயிருக்கு. அத வந்து ஏத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தான். ரீசென்ட்டா கூட நேத்து ஒரு ஸ்டூடண்ட் வந்து என்கிட்ட பேசியிருந்தாங்க. அ ஸ்பெஷல் கேட்டகரில வர்றவங்க 2வது வந்து அவங்க வந்து நல்ல ஒரு மார்க் வந்து எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து செலக்ட் ஆனவங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல செலக்ட் ஆறாங்க அப்படின்னா, மார்க் வந்து ரொம்ப ஹையா இருக்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல செலக்ட் ஆக முடியும். அப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வந்து பிரைவேட் காலேஜ் வந்து அலாட் ஆயிருக்கு. ஸோ ஆக்சுவலா வந்து அது அந்த விஷயத்த நம்ம என்ன பண்ணலாம்னா, யுனிவர்சிட்டி கிட்ட எடுத்து சொல்லலாம். இந்த மாரி நான் வந்து பிரியாரிட்டி வந்து கவர்ன்மென்ட் காலேஜ்க்கு தான் வந்து குடுத்திருந்தோம். பட் வந்து ஒரு சேஃப்டிக்காக வந்து பிரைவேட் காலேஜ்க்கும் நாங்க கொடுத்து வந்து ஃபைனலா தான் வந்து பிரைவேட் காலேஜ் குடுத்திருந்தோம். ஆனா எங்களுக்கு வந்து கவர்ன்மென்ட் காலேஜ் இல்லாம பிரைவேட் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்க யுனிவர்சிட்டி கிட்ட வந்து ஒரு வில்லிங் மூலியமா நீங்க வந்து வில்லிங் லெட்டர் கூட நீங்க வந்து மெயில் மூலியமா சப்மிட் பண்ணலாம். அப்படி அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வேற வேற ஏதாச்சும் ஒரு பாசிபிலிட்டிஸ் மூலியமா குடுக்குறாங்கன்னா, நீங்க வந்து வாங்கிக்கலாம். அப்படி அவங்க எதுவுமே வந்து இல்ல அப்படின்னா, நீங்க பிரைவேட் காலேஜ் எல்லாம் ஜாயின் பண்ணி ஆகணும். வேற வழியே கிடையாது. சரிங்களா? இதுதான் வந்து அப்டேட்டே. உங்களுக்கு அலாட்மெண்ட் சம்பந்தமா வேற ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணலாம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.